ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நேற்று வைபவமாக நடைபெற்ற வனபோஜன மகோத்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாட வீதியில் உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் எக்ஸ் அபிஷியோ பதவியேற்ற செயல் அலுவலர் ஜே ஷியாமலா ராவ். திருமலையில் இன்று நடைபெற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்கள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் டோலோத்சவம் புஷ்ப பல்லாக்கு புறப்பாட்டுடன் நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ரோகிணி புறப்பாடு. உபய நாச்சியார்களுடன் வீதியுலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் நேற்று வனபோஜன மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் இருக்கும் வைபவ உற்சவ மண்டபத்தில் ஸ்நான பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி குங்குமப்பூவால் திலகமிட்டு சகசிரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி தூப தீபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் தம்பதிகள், அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் தரிசித்ததும் செயல் அலுவலருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினர். இதையடுத்து தாயார்கள் சமேத உற்சவரை தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு உற்சவர்கள் உலாவர புஷ்கரணி முன்பு நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். திருமலையில் உள்ள உத்ராதி மடத்திற்கு வருகை தந்த பெங்களூரு உத்ராதி பீடாதிபதி ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த பாதங்களவரு சுவாமிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு மரியாதை நிமித்தமாக தம்பதி சமேதராய் சந்தித்தார். அப்போது அறங்காவலர் குழு தலைவர் பீடாதிபதியிடம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முக்கிய பணிகள் குறித்து விவரித்தார். இதையடுத்து அறங்காவலர் குழு தம்பதிகளுக்கு பீடாதிபதி ஆசி வழங்கி மரியாதைகள் செய்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் எக்ஸ் அபிஷியோவாக செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் பதவியேற்றுக் கொண்டார். இதையொட்டி தம்பதி சமேதராக தங்க நுழைவாயில் வழியே ஆலயத்திற்கு வருகை தந்த செயல் அலுவலர், கூடுதல் செயல் அலுவலர் திரு GH வெங்கைய சௌத்ரி வரவேற்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிறகு மூலவரை தரிசித்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் திரு ஜே ஷியாமலராவ் தம்பதிகளுக்கு அர்ச்சகர்கள் வேதாசீர்வச்சனம் செய்ததும் கூடுதல் செயல் அலுவலர் சுவாமியின் பிரசாதங்கள், திருவுருவப் படம், கேலண்டர், டைரி ஆகியவற்றை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செயல் அலுவலர் தனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சுவாமிக்கும் ஆந்திர முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கடந்த 5 மாதங்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலம் நல்ல நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் அன்னப்பிரசாதம் மற்றும் லட்டு பிரசாதத்தின் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு எம்பெருமானின் ஆசியுடன் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் கூறினார். திருமலையில் இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முதற் கூட்டம் அனைத்து உறுப்பினர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. திருமலை அன்னபைய பவனில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு தலைமையில் கூட்டம் துவங்கியது. முதலில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஜே ஷியாமலராவ் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வகிக்கும் ஆன்மீக மற்றும் தார்மீக சேவைகள் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து பக்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட வசதிகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய வசதிகள் குறித்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக அவர் விவரித்தார்.
இதையடுத்து அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் நடைபெற்று வந்த டோலோத்சவம் புஷ்ப பல்லாக்கு வைபவத்துடன் நிறைவு பெற்றது. உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை ஊஞ்சல் மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோபுர வடிவ ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து அரையர் சேவையுடன் ஊஞ்சல் சேவையை துவக்கினர். கருநீல பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு காசு மாலைகள், மாங்காய் ஹாரம், நெல்லிக்காய் மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் சிகப்புக்கள் பதித்த நீள்முடி கிரீடமும் அணிந்து வைர காதனைகளோடு மலர் மாலை சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி தாயாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சாமரங்களும் ஆலவட்டமும் வீசப்பட்டன. பிறகு நாச்சியாரை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து ஆலய வாகன மண்டபத்தில் இருந்து நாதஸ்வர மேள தாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் ரிஷப பல்லாக்கில் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்தபடி உலா வந்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நேற்று ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு ரோகிணி திருநட்சத்திர உற்சவ புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் இருந்து கேடயத்தின் மேல் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி எழுந்தருளியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளியே அழைத்து வந்தனர். உற்சவர்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் தங்க கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி இருகுடை சேவையோடு வீதியுலா புறப்பட்டார். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழத்துடன் கற்பூரம் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் உற்சவர் பெரிய பெருமாளுக்கு பிரகார உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவர் பெரிய பெருமாளை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக திருக்காட்சி தர மங்கள வாத்தியங்களோடு ஆலயத்தின் மேல் தளத்தில் உள்ள பிரகாரத்தில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு இசைக்கு ஏற்றவாறு வையாளி சேவையுடன் அழைத்து வந்தனர். பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் முன்பு சுவாமியை எழுந்தருளச் செய்ததும் வையாளி சேவை நடத்தி மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். அபயம் காட்டியபடி சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ பெரிய பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி ஆலய தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மூஷிக வாகனத்தில் விநாயகர், மயில் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனையுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, ரிஷப வாகனத்தில் பிரியாவிடையுடன் ஸ்ரீ நாகேஸ்வரர் எழுந்தருள தீர்த்தவாரி வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க படித்துறையில் அஸ்திர தேவரை நிறுத்தி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஆரத்திகள் காட்டியதும் நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு ரிஷப வாகனங்களில் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு பச்சை கரை வைத்த காவி பட்டுச்சேலைகளும் கட்டி உற்சவர்களுக்கு கிரீடங்களுடன் பட்டு பவித்திர மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
சுவாமியின் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் நீல நாயக்க பதக்கமும் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு ஹோமங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டங்களில் மூலிகை பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கும் பிரதான கலசத்திற்கும் ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் சிறப்பு பெற்றதுமான திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காலபைரவர் மூர்த்திக்கு வர்ண கலாபம் சாற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ நம்பிராயர் கோவிலின் உள்ளே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகேந்திரகிரிநாதரை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ கால பைரவர் எழுந்தருளியுள்ள சன்னதியை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். யாக பூஜைகளை முன்னிட்டு கோயில் யானைகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மலர்கள் தூவி கஜ பூஜையும் அதனைத் தொடர்ந்து கோ பூஜையும் நடத்தப்பட்டது. பின்னர் யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு வருண கலாபம் சாற்றி மலர்ச்சரங்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதனிடையே திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் அவர் முன்னிலையில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆலயத்தின் மேல்தளத்தை அடைந்ததும் ஸ்ரீ காலபைரவர் சன்னதி விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ காலபைரவருக்கும் திருசூலத்திற்கும் புனித நீர் ஊற்றி வேத மந்திர உச்சாடனங்களுடன் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக ஜீயர் சுவாமிகளுக்கும் மற்றும் உபயதாரர்களுக்கும் சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவர் முன்பு ஏற்றப்பட்டிருந்த திருவிளக்குகளில் 2 மட்டும் காற்றில் அசைய, மற்றவை ஆடாமல் அசையாமல் ஒளி உமிழ்ந்தது வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசயம் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோயிலான திருவேளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் கிருத்திகை திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. தொடர்ந்து எம்பெருமானின் சடாரியும் மலர்ச்சரங்களும் எடுத்து வந்து ஆழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ரோகிணி திருநட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து முத்தவெளிக்கு சுமந்து வந்தனர். அங்கு ஸ்ரீ ராஜகோபாலனை ஆலயத்தின் மேல்தளத்தில் உள்ள ரோகிணி மண்டபத்தை பார்த்தவாறு எழுந்தருளச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் திருமுடியில் மயிர் பீலி சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் வைத்து முத்துச்சரம் நிறுத்தி கையில் வேத்திரம் எனும் சாட்டையும் புல்லாங்குழலும் தந்து இடையர்குல கண்ணனாக அலங்கரித்திருந்தனர். சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி தீபம் காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவரை மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் சுமந்து சென்று கற்பூர ஆரத்தி காட்டியபடி உற்சவர் மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே பிரண்டைக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் முருகன் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். தெய்வங்கள் முன்பு பிரத்யேக குண்டம் அமைத்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு உற்சவர்களுக்கு கங்கண தாரணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாட்டுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். பிறகு மாங்கல்ய பூஜை செய்து பட்டு வஸ்திர சமர்ப்பணத்துடன் ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகனுக்கு தீப ஆரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர்.
தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத விஷ்ணுபதி புண்ணிய கால துவக்கத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி அர்ச்சகர்கள் கும்பஸ்தாபனம், கலச ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தொடர்ச்சியாக அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் தூப தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலை சாற்றி உற்சவர்களுக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று உற்சவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அபிஷேக மேடையின் மீது சோமநாயகி சமேத சோமஸ்கந்தரையும் அருகே ஸ்ரீ மீனாட்சி அம்மனையும் எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைகளுக்கு வண்ண பட்டுச்சேலைகளும் கட்டி முத்தாபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு உண்ணாமலையம்மன் சமேத அண்ணாமலை ஈஸ்வரர் கோவிலில் கடமுழுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வீதியுலா புறப்பட்டனர். அரசலாற்றங்கரையை அடைந்ததும் அங்கு அஸ்திர தேவரை மேடை மீது நிறுத்தி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அஸ்திர தேவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்ததும் ஆற்று நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து ஆதி தம்பதிகள் முன்பு அஸ்திர தேவரை நிறுத்தி நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள தேவியர்கள் சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள் குங்கும கரைசல், மாவு கரைசல், சந்தனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு அழகனுக்கு பச்சை வஸ்திரமும் தேவியர்களுக்கு வண்ண பட்டாடைகளும் கட்டி கதம்பச்சரங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கையில் வெற்றி வடிவேலுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடைபெற்ற அன்னாபிஷேக விழா காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சேலத்தில் அமைந்திருக்கும் சின்ன திருப்பதி ஸ்ரீ சின்ன முனியப்பன் கோவிலில் சுதை சிற்ப வடிவமாக பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து அருளும் காவல் தெய்வங்களுக்கு பச்சை பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு அன்னத்துடன் பலவித காய்கறிகளும் பழங்களும் வைத்து அன்னப்படையலிட்டு இருந்தனர். அன்னாபிஷேக அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவை பொன்னராஜபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் தனி சன்னதியில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ ராமலிங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அன்னத்தால் திருமுகம் வைத்து கிரீடம் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். அன்னத்தின் சுரூபமாக காட்சி கொடுத்த ஈசனுக்கு பலவித பழங்கள் நிவேதித்து கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பலவித தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருக்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகர வேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் கோவிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு அன்னாபிஷேக அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அன்னாபிஷேக அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ அசல தீபேஸ்வரரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் குடிகொண்டருளும் ஸ்ரீ சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ நாகேஸ்வரர் சுவாமிக்கு அன்னத்துடன் காய்கறிகளும் மலர் மாலைகளும் வைத்து அலங்கரித்து தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் அருள்மிகு கரியமாலீஸ்வரரும் அன்னாபிஷேக அலங்காரத்தில் திருக்காட்சி தர ஆரத்திகள் காட்டி சோடச உபச்சாரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து பரவசத்துடன் வழிபட்டனர். ஆலய மூலவர்களான அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரரும் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரரும் அன்னாபிஷேக அலங்காரத்தில் திருக்காட்சி தர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஞானாம்பிகையும் ஸ்ரீ அபிராமி அம்மனும் சிறப்பு அலங்காரங்களில் அருள் புரிய அம்பிகைகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னாபிஷேக அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஈசனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு குடிகொண்டுள்ள ஈசனுக்கு அன்னாபிஷேக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க நாகப்படிகையும் மலர் மாலைகளும் அணிந்து திருக்காட்சி தந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்களால் சோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியத்துடன் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஈசனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க அன்னாபிஷேக அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்த மூலவருக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. ஏராளமானோர் மூலவரை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அபிதகுஜாம்பாள் உடனுரை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு 108 கிலோ அன்னத்தால் அலங்காரம் செய்து பலவித காய்கறிகளை வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சிவகாமி அம்பை மற்றும் மாணிக்க வாசகருடன் உற்சவர் நடராஜ பெருமானும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர மூலவருக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அபிதகுஜாம்பாள் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் கவசங்களுடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து ஈசன் புகழ்பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பர்வதவர்தினி உடனாய ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மூலவருக்கு அன்னாபிஷேக அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். தனி சன்னதியில் அமர்ந்து அருளும் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாளை அன்னபூரணியாக அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆதி தம்பதிகளை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே உள்ள அருள்மிகு தேவநாயகி உடனாய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். லிங்க திருமேனியுடன் அருளும் மூலவருக்கு அன்னம் மற்றும் பலவித பட்சணங்கள், காய்கறி மற்றும் பழங்கள் உள்ளிட்டவை மாலைகளோடு மலர் மாலையாக சூட்டி திருமுடியில் பிறை நிறுத்தி அழகாக அலங்கரித்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தனி சன்னதியில் அபயமும் வரதமும் காட்டியபடி நின்றருளும் ஸ்ரீ தேவநாயகிக்கு வெள்ளி சாய கொண்டை கிரீடம் அணிவித்து மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலையும் பழங்கள் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர்.
பஞ்சவாத்தியங்கள் சங்கு முழங்க அன்னலிங்கத்தை கைத்தலமாக ஏந்தி சிவாச்சாரியார் முன்னே செல்ல பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து அன்னலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அனைவருக்கும் தீர்த்தம் தெளித்து அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு அன்னத்தாலும் பட்சணங்கள் மற்றும் பழங்களாலும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரிக்கு காய்கறிகள் கொண்டு காதம்பரி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அன்னலிங்கத்தையும் மூலவர் முன்பு நிறுத்தி திருநாமங்களோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ மண்டேஸ்வரருக்கு அன்னத்தால் திருவுருவம் அமைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சோளம் ஏந்தி புன்னகை தவிடும் திருமுகத்தோடு காட்சி கொடுத்து அருளிய எம்பெருமானை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நேற்று வைபவமாக நடைபெற்ற வனபோஜன மகோத்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மாட வீதியில் உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் எக்ஸ் அபிஷியோ பதவியேற்ற செயல் அலுவலர் ஜே ஷியாமலா ராவ். திருமலையில் இன்று நடைபெற்ற அறங்காவலர் குழு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து உறுப்பினர்கள். திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் டோலோத்சவம் புஷ்ப பல்லாக்கு புறப்பாட்டுடன் நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ரோகிணி புறப்பாடு. உபய நாச்சியார்களுடன் வீதியுலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.